வாங்க மக்களே, தொடர்ச்சியா நம்ம சேனல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை பத்தின விவாதங்களும் அப்புறமா கருத்துக்களும் பாத்தீங்கன்னா ஒரு சாமானியன் மக்கள் குரல் எப்படி வருதுன்னு கேட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 3 சிறார்கள் ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவங்க வீட்டுல பணப்பறிப்பு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த சம்பவத்தை பத்தின கருத்தை இன்னைக்கு அரவிந்தியில கேட்போம். வணக்கம் அரவிந்த். வணக்கம். இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போது நம்ம என்ன மாதிரி சொசைட்டியில வாழ்றோம்னு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு மைனர் பசங்க இந்த மாதிரி பண்ணணும்னு தைரியம் எப்படி வருது? ஈஸியா ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. ஒரு பெண்ணை அபியூஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவங்க சிறார்னு சொல்லவே கூடாது. ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணோட டீல் தேவையில்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கின ஒரு சிறார அவனோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு அவனோட முகத்தை பிளர் பண்ணி இது மாதிரி பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை. இவன் இந்த தவறை பண்ணிட்டு ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த நிறுவனத்துல இந்த மாதிரி தவறு நடக்காதுன்னு எப்படி நம்ம இன்ஸ்டியூட் பண்ண முடியும்? ஸோ இவன் வெளியில இந்த இதுக்கு தண்டனை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. தண்டனை காலம் முடிஞ்சு அவன் திரும்ப இந்த சொசைட்டிக்குள்ள வரப்போகும்போது அவன் யாருன்னே தெரியாத போது அந்த சொசைட்டி அவனை தனிமைப்படுத்தாது. ஸோ அவன் ஈஸியா மக்களோட மிங்கிள் ஆவான். நம்ம பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கவே மாட்டான். ஸோ ஒரு உதாரணம் நான் ஒன்று சொல்றேன். ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினா அவர் என்ன துறையில இருக்காரு, என்ன மாதிரி லஞ்சம் வாங்கினாரு, எதுக்காக வாங்கினாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனை பத்திரிகை இருக்கோ எல்லாத்துலயும் வரும்போது ஒரு கேவலமான செயலை பண்ணிட்டு இந்த மாதிரி பசங்களோட முகத்தையே நம்ம வெளியிட மறுக்கிறோம். ஸோ இந்த இதை எனக்கு ரொம்ப மன உறுத்தலா இருக்கு. இது யாரு நினைச்சா முடியும் என்னன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு விலை உண்டு. அதாவது எப்படின்னா, நம்ம பைக்கை நோ பார்க்கிங்ல பண்ணா அதுக்கு ஒரு அமௌண்ட், ஹெல்மெட் போடாட்டா அதிவேகமா வண்டி ஓட்டினா ஒரு அமௌண்ட் இருக்கிற மாதிரி, ரேப் பண்ணா அதுக்கு ஒரு அமௌண்ட், கொலை பண்ணா ஒரு அமௌண்ட்னு சாமானிய மக்கள் நினைக்க வசதி படைத்தவங்க மனநிலையில அந்த இது இருக்காங்க. ஏன்னா ஈஸியா ஜெயிலுக்கு போறோம், பெயில்ல வருவாங்க, சரி பண்ணி பெயில்ல திரும்ப போய் ஒரு தவறை பண்ணி நம்மளே இது பண்ற மாதிரி. நீங்க அந்த பையனுடைய பேச பிளர் பண்றது சரியில்லைன்ற மாதிரி சொல்றீங்க. அதை நம்ம மாத்த முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வகையில முடியாது. ஏன்னா 18 வயசுக்கு இருக்கிறவங்களை பார்த்தா நம்ம சிலையாக தான் கருதுறோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளர் பண்ணி தான் காட்டணுன்றது ஒரு சட்டம் இருக்குது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 18 வயசுக்கு இருந்தால் பிளர் பண்ணி தான் வந்தோம். ஸோ அதை அவங்களை மேம்பாடு பண்ணி வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த பசங்க பார்த்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் இருப்பாங்க. 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது சரிதான். பட் ஆனா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு யாரும் 100% நல்லவனா வந்திருக்கதா நான் எதுவும் கேள்விப்படல. ஏன்னா அங்கதான் போயிட்டு இன்னமும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியை இன்னும் மேம்படுத்தலாம். கடுமையான தண்டனைகள் கொடுக்க போகும்போது தான் இதெல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். இந்த பிளர் எதுக்காக என்னன்னா, அந்த பையனோட நீங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்க, நீங்க அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலாம்ல. இந்த பசங்களோட தவறை வெளிப்படுத்தணும்னு சொல்றதா என்னோட வாதம். நிச்சயம் அரவிந்த், நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாயிண்ட் தான். ஏன்னா அந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது பாத்தீங்கன்னா வார்த்தைகள் ஈஸியா இருக்கலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடந்து போறவங்க தான் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றது கண்டிப்பா தெரியும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இப்போ புதுசா வந்திருந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை எழுதி, ஏன்னா அதிலும் நிறைய விஷயத்த பாத்தீங்கன்னா அவங்க நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் அவங்க காதுக்கு போயிட்டு ஏதாவது மாற்றத்தை கொண்டு இந்த பாலியல் வன்கொடுமைக்கோ இல்லை இந்த பெண்களுக்கான சீரமைப்பு இன்னும் நல்லா மேம்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்கன்னு நானும் நம்புறோம். இந்த மாதிரி மாற்றம் நடந்தா அதை நான் கண்டிப்பா வரவே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது நான் சொல்லும் போது ஒரு 100 பேருக்கு இந்த விஷயம் ரீச் ஆகுதுன்னா, இதுக்கு மேல இருக்கிற ஒருத்தவங்க 1,00,000 பேர் ஃபாலோ பண்றவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு சென்றடையும். இப்ப நான் சொல்றது முதல்வருக்கு சென்றடையதோ இல்லையோ, இதுல இருக்கிற அதுக்கடுத்து மேல இருக்கிறவங்க இந்த விஷயத்த எல்லாரும் ஒன்றுபட்டு நம்ம வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் பண்ணேன் நீங்க பண்ணீங்கன்னு சொல்ல விரும்பல. நம்ம நல்லது பண்றோம், அது ஒரு மன நிறைவை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யார் வேணா நல்லது பண்ணலாம்னு நான் வரவே இருக்கிறேன். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் கையில பாத்தீங்கன்னா அந்த மொபைல் என்ற விஷயம் இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் தவறுகள் நடக்குது, அந்த தவறுகள் எந்த அளவுக்கு எல்லாம் போகுதுன்றது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இனியும் அந்த மாதிரி செயல்லாம் செயல்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையே தான் அதை காப்பாற்றுறதும் அதை மேம்படுத்தி கொண்டு போறதும். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். நல்லது நடந்தா எல்லாமே நல்லதுதான். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி.